Hi, hello friends. இன்னைக்கு என்ன ரெசிபினா சப்பாத்தி வித் கிரேவி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு வச்சுக்கிறேன். பிணைஞ்சு வச்சிட்டா ஒரு 5 to 10 minutes அது ஊறிட்டு இருந்துச்சுனா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை பிணைஞ்சு வச்சிரறேன். நெக்ஸ்ட் கிரேவிக்கானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 காரத்துக்கு அது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பூண்டும் சோம்பும் மட்டும் அரைக்காமல் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதனால இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கேன். தென் அதுக்கு தேவையானது மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து வெறும் பூண்டும் சோம்பு மட்டும் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். அதில் வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன். முந்திரி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறேன். இதுவும் நல்லா க்ரீமியாக வரும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை போட்டுட்டு அதை தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது மட்டும்தான் தேவையானது. ஸோ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னே டைரெக்டாக வந்து அந்த பூண்டும் சோம்பும் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கும் போதே வாசனை ரொம்ப நல்லா வரும். அது நல்லா வதங்குற அளவுக்கு அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டேன். இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அது ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்குது. அடுத்து வந்து வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து கிரேவியும் நல்லாயிருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து பச்சை மிளகாய் 4 அரிஞ்சு வச்சுருந்தாலும் அதை போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டேன்னா அது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அதனால் மூடி போட்டு வச்சுட்டேன். அதே சைடில் சப்பாத்தியும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. அடுத்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். அப்புறம் குழம்பு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால ரொம்ப காரமாயிடும். அதனால் கம்மியாக தான் போடுறேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கருக விடாமல் சிம்மில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டாக அது உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுறேன். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை அதில் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொதிக்க விடலாம். நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிக்க விடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தண்ணியாக வச்சுக்கலாம். அடுத்து சைட் பை சைடு நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு சப்பாத்தி. சைட் பை சைடு அதையும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போடும்போது நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுப்பேன். அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும் 2 சைடுமே. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இன்னொரு பக்கம் கிரேவியும் நல்லா வெந்து பாருங்கள், மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வரும்போது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்திக்கு வெறும் உப்பும் தண்ணியும் மட்டும்தான், வேறு எதுவுமே போட மாட்டேன். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோன்னா அதே போடும்போது நல்லா சாஃப்டாக வரும்.
கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிரேவி நம்ம பூரிக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உருளைக்கிழங்கு இல்லாமல் வேறு என்னென்ன போட்டு கிரேவி சப்பாத்தி பூரிக்கு செய்யலான்றதை நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா கிரேவியுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் சாப்பிடும்போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு டே ரொட்டீனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.